குழந்தையே, அப்பன் சொன்னதும் என் குழந்தை உனக்கு பிடித்ததை தொட்டு விட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியாத விஷயம் என்று ஒன்றிருக்கிறதா என்று நீ யோசிக்கின்றாய். என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, இருந்தாலும் உனக்கு ஒரு சிறு சந்தேகம். நம் அப்பன் ஏதோ நம்மை பற்றி தெரிந்திருக்கின்றது போல, அதனால்தான் நம் அப்பன் வாக்கினையும் நாம் கேட்டு விடுவோமே என்று நினைத்து என் குழந்தை இங்கே வந்திருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் என்னவென்று உன் அப்பன் நான் உனக்கு தெரிந்து இப்பொழுது தெரிவிக்கப் போகின்றேன். அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ பிறக்கும் பொழுது அது எனக்கு தெரியும். எது உன் வாழ்க்கையில் நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழப்போகின்றாய், உன்னுடைய எதிர்காலம் என்னவெல்லாம் எனக்கு நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? என் தங்கமே, நீ அதனை சில விஷயத்தை மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அது உனக்கே தெரியாத இரகசியமாக உனக்குள்ளேயே மறைந்து கிடக்கிறது. இப்பொழுது வந்து விட்டதல்லவா? அதனால்தான் அப்பன் உனக்கு அதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். உனக்கு வந்ததே இல்லை, உன் அப்பன் எனக்கு வந்து விட்டது. அதனை இப்பொழுது பார்த்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் உனக்கு பதற்றம். என்ன நடந்தாலும் ஒரே பதற்றமாக இருக்கின்றாய். ஏனென்றால் என் மனதில் தான் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னை அதை செய்ய விடாமல், யார் உன்னை அமைதியாக இருக்கின்ற இடத்திலும் கூப்பிட்டாலும் கூட உடனடியாக திடுக்கென்று விழுந்து உடனடியாக பதறி அடித்தது போல பயந்து விடுகின்றாய். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய எண்ணங்கள் தோற்று விடுவோம் என்கின்ற பயத்தினால்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டு இப்படி எல்லாம் இருப்பதனால் உனக்கு எதையோ ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் என்று நீ வெற்றி தோற்று விடுவோமோ என்று நீ பயந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் வெற்றி ஒரு சிறு சறுக்கல் ஏற்பட்ட உடனே மொத்தமாக விழுந்தது போல நீ நின்று விடுகின்றாய். உனக்குள் இருக்கின்ற ஒரு இரகசியத்தை நீ உணர்ந்து விட்டாய். இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வழியில் வந்து விடுவாய். அது உனக்குள்ளேயே மறைந்து கிடக்கிறது. நீ அது இருப்பது அறியாமல் தான் இது போன்ற செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றாய். என் குழந்தையே, அந்த இரகசியம் என்னவென்று அப்பன் உனக்கு சொல்கின்றேன். நன்றாக புரிந்து கொள். நமக்கு இப்படி எல்லாம் இருக்கின்றதா என்று என் குழந்தை, நீ பிறக்கும் பொழுது அப்பனுடைய விதி எழுதிவிட்டது. கேள். இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு முதலில் எல்லா சூழ்நிலையிலும் பயம் காட்டும். அதை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து நீ வெற்றி பெறுவாய். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த வெற்றியினை தொடுவதற்கு உனக்குள்ளே எல்லா திறமைகளும் ஒளிந்து கிடக்கிறது. யாருடைய உதவியும் கேட்க மாட்டாய். யாருக்கும் உனக்கு உதவி செய்ய முன் வந்தாலும் அதை நீ விரும்ப மாட்டாய். இப்பொழுது இருக்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்கப் போவது கிடையாது. ஏனென்றால் உதவியை கேட்டு கேட்டு தொலைத்து போய்விட்டாய், தேய்ந்து போய்விட்டாய். இப்பொழுது சோர்ந்து இருக்க போன நேரத்திலும் கூட யாரும் உனக்கு கை கொடுக்க முன் வரவில்லையே என்று நீ இப்பொழுது கற்றுக்கொண்டாய். வாழ்க்கையின் தேர்ச்சி அடையப் போகின்றாய். இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவதில்லை. நீயே அடிபட்டு மிதிபட்டு எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இத்தனை பல மிகுந்ததாக இருக்கப் போகின்றது. என் தங்கமே, நீ ஒரு முறை அப்பன் சொல்கின்ற வார்த்தையை உண்மையாக இருக்குமா என்று சிந்தித்து பார்த்தாயானால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவரை
உன் அருகில் இருப்பவரையே, உன்னுடைய ஊரில் இருப்பவரை சற்று நினைத்து பார். எத்தனை பேர் அவர்களின் வாழ்ந்த காலத்தில் கஷ்டத்தை அனுபவித்து எதற்குமே உதவாதது போல திரிந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார். யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டார்கள் என்று, இப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையை தொட்டு இருக்கின்றார்கள். அதற்படி இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு அவருக்குள் இருக்கின்ற அந்த திறமைதான் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உடையதுதான் உதவியும் பெறாமல் நிச்சயமாக வெற்றியை தொட்டு விடலாம் என்று நினைக்கின்றானோ அவனால் நிச்சயமாக வெற்றியினை தொட முடியும். யார் ஒருவரால் எவரொருவர் உதவியும் இல்லாமல் நாமாக எல்லாவற்றையும் வென்றுவிட முடியும் என்று நினைக்கின்றார்களோ அந்த எண்ணம் அவர்களுக்குள் இருந்து விட்டால் நிச்சயமாக வெற்றியினை தொட முடியும். இந்த திறமை உனக்குள்ளும் இருக்கின்றது என்பதைத்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். இலக்கை அடைய வேண்டிய நேரம் மிக நெருங்கி வந்து விட்டது. உனக்கு தெரியாமல் உனக்குள் இருக்கின்ற ரகசியம் இதுதான் என் பிள்ளையே. நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நீயே விரட்டி அடித்து விடுவாய். பயம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பங்களை உண்டாக்கி தந்து விடுவாய். நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் என் தங்கமே. பிடித்தவர்களினுடைய வார்த்தைகளை விட செயல்கள் உணர்த்திவிடும் அவர்கள் மனதில் நீ எங்கே இருக்கின்றாய் என்று. ஏனென்றால் அவர்கள் மனதை பொறுத்தது தானே உனக்கு தெரிய வரும். எல்லோரும் வெளியில் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம். ஆனால் மனது என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? அது என்ன சொல்கின்றதோ அதை அவர்கள் செய்வார்கள். என் குழந்தையே, நேர்மையாக இருப்பது என்பது, சமமாக இருப்பது என்பது சலஜமான விஷயம். அதிலும் வறுமையாக இருக்கும் பொழுது அதிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது சவால் கிடையாது, முக்கியமாக இருக்கும். இது உனக்கு மிக பெரிய தூண்டுகோலாக இருக்கும். என் குழந்தையே, நண்பர்கள் முன்னிலையில் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற நண்பர்கள் முன்னிலையில் உன்னுடைய உண்மையான அன்பினை காட்டு. உனக்கு முன்னால் ஒரு முதியவர் இருக்கிறார் அல்லது உன் வயதில் மூத்தவராக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு உன்னுடைய பணிவடையை காட்டு. எதிரில் நிற்கிறார் என்றால் அவருக்கு உன்னுடைய துணிவினை நீ வெளிக்காட்ட வேண்டும். நீ எத்தனை துணிவன் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு நீ புரிய வைக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு துரோகி உன் முன்னால் நிற்கிறார் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவன் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதைத்தான் என் தங்கமே. நீ வாழ்ந்து காட்டுவதற்காக பிறந்த குழந்தை ஒருபோதும் தேய்ந்து போகக்கூடாது. ஓர் அருகில் ஓய்ந்து கிடப்பதற்கு பிறந்த குழந்தை கிடையாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன் மனதில் ஆணித்தரமான பதிய வைத்து இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் என்னவெல்லாம் சொல்லித்தரப்போகின்றதோ அதை எல்லாவற்றையும் உன்னுடைய திறமைக்கு கிடையே போகின்ற மிக பெரிய பரிசாக மாற்றத்தான் இருக்கப் போகின்றது. உனக்குள்ளே மறைந்து கிடக்கின்ற உன்னுடைய அந்த ஒப்பில்லாத திறமை நீ வெளிக்கொண்டு வரப்போகின்ற நேரம் வந்து விட்டது. உனக்கு தெரியாது, உன்னால் முடியாது என்று ஒருபோதும் இனி உன்னால் சொல்லிவிட முடியாது. இப்பொழுது என் குழந்தையே, எல்லா விஷயங்களும் தெரிந்து விட்டதல்லவா? இனிமேல் என் பிள்ளையே, ஒரு நாளும் இது போன்ற வார்த்தைகளை சொல்லிவிட மாட்டாய். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்ற என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார். நம் அப்பன் ஆனவன் நமக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நீ நம்ப வேண்டும். இந்த அப்பனுடைய நம்பிக்கை உனக்குள்
முக்கியமாக இருக்க வேண்டும் அல்லவா? நம் அப்பனானவன் நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று உனக்கு நம்பிக்கை இருந்து நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அந்த நம்பிக்கை ஒருபோதும் நினைத்தது எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய திறமைக்கு கொண்டு வந்து அதனை அடைந்து விடுவாய். உனக்கு எப்பொழுதும் இந்த அப்பன் உறுதுணையாக இருந்து எல்லாவற்றையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இந்த அப்பன் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் தேவை, என்னவெல்லாம் வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து தரக்கூடிய நான், என்னுடைய பிள்ளை என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என்னுடைய செல்ல குழந்தையான உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையினை எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று நீ நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய நம்பிக்கைதான் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, யார் ஒருவர் இந்த அப்பனை முழுமையாக நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக என்றும் தோல்வி என்பது வாழ்க்கையில் வருவதே கிடையாது. அப்படியும் வந்தால் கூட இந்த அப்பன் அதிலிருந்து அவரை மீட்டெடுத்து அவருக்கான நன்மையை அவர்களிடத்திலேயே தந்து விடுவேன் என்பது அவருக்கு புரிந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அப்பன் இப்பொழுது இத்தனை விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் என்றால் அது உன்னை பற்றி உனக்கான புரிதல் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தன்னம்பிக்கையையும் உனக்கான நம்பிக்கை உனக்குள் எவ்வளவு இருந்தாலும் அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதன் நமக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் இப்படி இருக்கின்றோம் என்பதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லாவற்றையும் தாண்டி அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து அதனை நிச்சயமாக சேர்ப்பேன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக அப்பன் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். எல்லாவற்றையும் உனக்கான நம்பிக்கை, உனக்கான ரகசியங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தானே. அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது தானே. அதனை நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. என் குழந்தையே, உன்னை தோற்கடிக்க வேண்டும், உன்னை வீழ்த்த வேண்டும் என்று உன்னை பயன்படுத்துபவர்களிடத்தில் நீ ஒரு நாளும் அச்சப்பட்டு நின்றுவிடக்கூடாது. ஒரு நாளும் உன்னுடைய தோல்வியை நீ ஒப்புக்கொண்டு விடக்கூடாது. அவர்களை நீ தும்சம் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? ஏனென்றால் அவர்களிடத்தில் ஒரு நாளும் நீ தோற்றுவிடக்கூடாது. நீ தோற்றுவிடவும் மாட்டாய். ஏனென்றால் இந்த அப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் அல்லவா? அதுவும் இல்லாமல் உனக்கு அவரிடத்தில் இருக்கின்ற தன்னம்பிக்கையை விட உனக்கு மிகவும் அதிகமான தன்னம்பிக்கை உன் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனை நீதான் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்ற வேண்டும். உனக்கான நம்பிக்கை, உனக்கான துணிச்சல், உனக்கான வெற்றி எல்லாவற்றையும் நீ நினைத்தால் மட்டும்தான் எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வர முடியும். ஏனென்றால் எல்லாவற்றும் உன் மனதில் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது. மனசாட்சிக்கு தெரியும், இதை உன்னால் செய்ய முடியும், இதை உன்னால் எல்லாவற்றையும் கடந்து வர முடியும் என்று. ஆனால் நீயும் அதனை நம்பி உனக்கான வாழ்க்கையை நீ பெற்று கொள்ள வேண்டும் அல்லவா? அதைத்தான் உன் அப்பன் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். உனக்கானவற்றை நிச்சயமாக நீ எப்பொழுதும் பெற்று கொள்ளத்தான் போகின்றாய். இந்த அப்பன் உனக்கு அதற்கு உறுதுணையாக நின்று உன்னை எல்லாவற்றையும் கடந்து வர செய்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.